பி டீம் என்று என்னை பற்றி சொன்னார்கள். யார் பி டீமாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 3 முறை அம்மா இருக்கின்ற போதும் அம்மா மறைவுக்கு பிறகும் ஓபிஎஸ்ஐ மட்டும்தான் முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தினார்கள். ஏன் உங்களை அமர்த்தவில்லை முதலமைச்சராக என்ற கேள்வி நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இவருக்கு அமைச்சரவையில் இடம் தந்தேன் என்று சொன்னார்கள். எங்களை போன்றவர் இவர் முன்மொழிவில்லை என்று சொன்னால் இவர் முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது. இவர் அம்மா மூலமாக 3 முறை முதலமைச்சரானவர் ஓபிஎஸ். ஆனால் இவரை பொறுத்தவரையும் கொல்லப்புற வழியாக முதலமைச்சரான என்பது நாடறிந்த ஒன்று. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இன்று என்னை கொச்சைப்படுத்துவதற்கு நான் தான் அவருக்கு அமைச்சர்கள் இடம் தந்தேன் என்று சொல்வது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடந்த காலத்தை நான் சொல்ல விரும்பவில்லை, அது சொல்வதும் சரியாக இருக்காது. நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 89 81 ஆரம்பிக்கலாம். ஆனால் அதை நான் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு தகுதியான இடத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது ஜனநாயக மரபாக இருக்காது.